அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் நட்சத்திர ராசி பலன். இந்த பதிவில் நட்சத்திரத்தினுடைய பலன், அதாவது பூராட நட்சத்திரம், அந்த பூராட நட்சத்திரத்தினுடைய பலன்கள், அந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். பூராட நட்சத்திரங்கிறது தனுசு ராசியில் வரக்கூடியது. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதங்களுமே தனுசு ராசியில் வரும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாங்க. குரு வீட்டில் சுக்கிரனுடைய ஆதிக்கம். தனுசு ராசியில் பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரங்கிறது நல்ல ஒரு அழகியல், சந்தோஷம், மகிழ்ச்சி, கலைத்துறை, வாகன யோகம், வீடு மற்றும் வீட்டை ஒரு அழகியலாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கலை நுணுக்கமான சிந்தனை, எதை செய்தாலும் ஒரு அழகுணர்ச்சியோட அது சிந்தித்தாலும் சரி, மற்றவர்களோடு பழகும் போதும் சரி, தன்னுடைய பேச்சிலும் சரி, நடவடிக்கை, சிந்தனை எல்லாமே ஒரு வசீகர தன்மையுள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருப்பதால் கொஞ்சம் அழகுணர்ச்சிங்கிறது அதிகமாக இருக்கும். கலைத்துறை ஈடுபாடு இருக்கும். பாட்டு, இசை, ஓவியம், நடனம், கவிதை, சிந்தனை, இது போன்ற கலை தாக்கம் உள்ள மனிதர்களாக இருப்பார்கள். அனைவரோடும் பழகும்போது ஒரு வசீகர தன்மை இருக்கும். ஒரு காந்த சக்தி, மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களோடு இனிமையாக அன்பாக பழகக்கூடிய ஆற்றல் மிக்க, பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். பூராட நட்சத்திரத்தை, அந்த நட்சத்திர கோயில் ஒன்று இருக்குது. அது காடுவெளி என்ற ஊரில் ஆகாச புரீஸ்வரர் திருக்கோயில். மாதத்தில் வரக்கூடிய அந்த பூராட நட்சத்திரத்துக்கு அன்னைக்கே நட்சத்திர கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லதொரு வலிமையும் இறையாற்றலும் தெய்வீக சக்தியும் கிடைக்கும். காடுவெளி என்ற ஊரில் ஆகாச புரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வணங்கினால் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சித்தர் இருக்காரு. பூராட நட்சத்திர சித்தர் ராமதேவர் சித்தர் எனும் யோகோப்பு சித்தர். இந்த சித்தருடைய ஜீவ சமாதி அழகர் மலை மற்றும் மெக்காவில் ஜீவ ஒளியாக உள்ளது. அது பூராட நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு நட்சத்திர சித்தரை நினைத்து வணங்குதல் நல்லதொரு ஆசியும் ஆசீர்வாதமும் இறையருளும் கிட்டும். இந்த நட்சத்திர பூராட நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை ஜம்புகேஸ்வரர். அதிதேவதை வணங்கி நல்லருள் பெறலாம். பூராட நட்சத்திரத்தினுடைய மலர் விருட்சி. பூராட நட்சத்திரத்தினுடைய மரம் வஞ்சி. பூராட நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ராசிக்கல் இருக்குது. அது குருவுடைய வீடு தனுசு ராசியாக இருப்பதால் புஷ்பராக கல் வைத்த மோதிரம் அணியலாம். பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன். வைரக்கல் பதித்த மோதிரம் அணியலாம். பூராட நட்சத்திரத்தினுடைய எண் 6. கிழமை வெள்ளிக்கிழமை. பூராட நட்சத்திரத்தினுடைய கிரகத்தினுடைய தெய்வம் லக்ஷ்மி. லக்ஷ்மியை, மகாலட்சுமியை வணங்குதல் வெள்ளிக்கிழமை என்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது லட்சுமி கடாட்சம் பெருகும், செல்வாக்கு பெருகும், பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். ஆகவே லட்சுமியை தொடர்ந்து வணங்குதல் லட்சுமி கடாட்சம் பெருகும், செல்வ மகள் ஆசீர்வாதம் கிடைக்கும். பூராட நட்சத்திரத்தினுடைய உணவு மொச்சை பயிறு. அதை தானமாக கொடுக்கலாம். மொச்சை பயிரை வைத்து வழிபாடு செய்யலாம். பூராட நட்சத்திரத்தினுடைய முதல் எழுத்து, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் எழுத்து பூ, தா, பா, டா
என்கின்ற எழுத்து ஓசை வடிவத்தில் பெயர் வைப்பது சிறப்பானதாக இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுக்கிரன் நட்சத்திரத்தில் சுக்கிர திசையில் பிறந்திருப்பாங்க. சுக்கிர திசை 20 வருடம். அது இருப்பு திசை போக அடுத்து சூரிய திசை தொடங்கும். சூரிய திசைக்கு அடுத்து சந்திர திசை 10 வருடம். பிறகு செவ்வாய் திசை 7 வருடம். ராகு திசை 18 வருடம். குரு திசை 16 வருடம். சனி திசை 19 வருடம். புதன் திசை 17 வருடம். கேது திசை 7 வருடம் என சுழற்சி முறையில் சுக்கிர திசையில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தசா காலம் தொடரும். ஆகவே சுக்கிர வழிபாடு மிகவும் முக்கியமானதாக, இறையுருள் கிடைப்பதாக, நன்மை அதிகரிப்பதாக இருக்கும். ஸ்ரீரங்க சென்று ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை எடுத்துக்கொள்வது நல்லது. பசுவை வழிபாடு செய்வது நல்லது. பிறகு இந்த வருடம் தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு நல்லது, ஒரு உயர்வான பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது. சனி 3ஆம் இடத்திலிருந்து நல்லதொரு உயர்வான பலனை கொடுக்கிறார். ராகு 4ஆம் வீட்டில் இருப்பதால் பூராட நட்சத்திரக்காரர்கள் தற்சமயம் வியாழந்தோறும் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை ராகு காலத்தை வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. 10ஆம் வீட்டில் கேது இருக்கார். தொழில் முன்னேற்றத்தில் ஈடுபடுகிற போது விநாயகரை நினைத்து ஆரம்பிப்பது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் தற்போது 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே கடுமையாக எதிர்த்து போராடி முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக குரு பகவான் வருவார். பிறகு குரு பார்வை போன்றதெல்லாம் தொழில் முன்னேற்றத்திலும் குடும்ப முன்னேற்றத்திலும் குரு பார்வை இருக்கிறது. பூராடம் தனுசு ராசிக்காரர்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவார்கள். சூரியன் மே மாதம் 15, ஜூன் 15 போன்ற இடங்களில் வருகிற போது எதிர்ப்புகள் விலகி கஷ்டங்கள் நீங்கி நல்லதொரு உயர்வான பலன் கிடைக்கும். எதிர்ப்பு சக்தி இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெருகும். செப்டம்பர் 15, அக்டோபர் 15, நவம்பர் 15 இது போன்ற காலகட்டத்தில் போராட நட்சத்திரக்காரர்கள் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். தொழிலில் நல்லதொரு வேலை வாய்ப்பு உருவாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு லாபகரமாக அமையும். செவ்வாய் பகவானினுடைய அருள் இந்த வருடம் ஜூலை 10ஆம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் இது போன்ற காலகட்டத்தில் நல்லதொரு உயர்வான பலன் கிடைக்கும். அலுவலக வேலை சிறக்கும். பதவி உயர்வு கிட்டும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். பேரும் புகழும் பெருமைக்குரிய நிகழ்வுகள் நடக்கும். ஆகவே பூராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் நல்லதொரு உயர்வான பலனை பெறுவார்கள். மாதத்தில் வருகிற பூராடம் நட்சத்திரத்தை அன்று நட்சத்திரத்தினுடைய பலனுக்கேற்ப வழிபாடு செய்து பரிகாரங்கள் செய்து உயர்வான பலனை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.